அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னும் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் யாக்கோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனத்திலே, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த சோதனைகளை ஜெயிக்கத்தக்கதான பலனை, அபிஷேகத்தை, கிருபைகளை, தேவன் நமக்கு வரங்களை, கர்த்தருடைய வசனத்தை, தேவனுடைய வசனத்தை, ஆவின் வல்லமையை நிறைவாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சோதனை விசுவாசிகள் தேவனால் சோதிக்கப்படுகிறார்கள். அது என்னவென்றால் அது பாக்கியமாக மாறுகிறது. நாம் எவ்வளவாய் சோதிக்கப்படுகிறோமோ அவ்வளவாய் நமக்கு பாக்கியத்தை உண்டு பண்ணுகிறது, அதாவது நன்மை உண்டு பண்ணுகிறது. இன்னும் தேவனிடத்துல அதிகமாய் நாம் கிட்டி சேர்கிறோம். அவருடைய அன்புல அவரோடு கூட ஐக்கியமாகிறதற்கு ஒரு வழியை அது வகுக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனிடத்துல இன்னுமாய் நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய அன்பை, அவருடைய கிருபைகளை, அவருடைய வார்த்தைகளை அதிகமாய் நாம் ருசி பார்க்கிறோம். அதிகமாய் தேடுதல் உண்டாகிறது. தேவனை தேடுகிற அந்த பாக்கியத்திற்குள்ளே நாம் வருகிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு பொறுமையை சொல்லி கொடுக்கிறார். அவருடைய அன்பினுடைய அடையாளங்களை, அற்புதங்களை அந்த சோதனையின் வாயிலாக நமக்கு அவர் வைத்திருக்கிற அந்த சோதனை நிமித்தம், அதாவது அந்த சோதனை என்கிறது நமக்கு எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவுதான் அவர் கொடுப்பார். அது நிமித்தம் அவருடைய அன்பும் அவருடைய அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் வெளிப்படுத்துகிறார். அது உண்மை. விசுவாசிகளும் சரி, தேவனுடைய ஊழியக்காரரும் சரி, நாம் சோதிக்கப்படும் பொழுது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை, ஒரு பெரிய காரியத்தை, ஒரு புதிய மாற்றத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறதற்காக, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையை வளைந்து கொண்டு ஒரு புதிய பாத்திரமாக, ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக, தேவனுக்கு புரோஜனமான பாத்திரமாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு பாத்திரமாக, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை புடமிட்டு பரிசோதித்து அவர் நம்மை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம். நாம் சோதிக்கப்படுகிற பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு, கிறிஸ்துவுக்குள் அதிகமாக நாம் ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை படிக்கும் பொழுது, நாம் ஆராதிக்கும் பொழுது, அதிகமாய் தேவனுக்குள்ளே ருசி பார்த்து அவருக்குள்ளே நாம் அதிகமாய் நாம் செயல்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில என்ன வருகிறது? சோதனைகள் வரும் பொழுது சோர்வுகளும் பலவீனங்களும் வருகிறது. ஆனால் அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஒரு பெரிய அனுபவமா இருக்கிறது. ஆகினால்தான் நன்மையான காரியங்கள் எது, தீமையான காரியங்கள் எது, சரியான காரியம் எது, தவறான காரியம் எது என்று சொல்லி தேவன் நமக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த சோதனை நிமித்தம், பாடுகளை நிமித்தம். ஆமென். அது மாத்திரம் இல்லைங்க, நம்ம சோதிக்கப்படும் பொழுது தேவனிடத்துல நாம் எவ்வளவு அன்பு கூறுகிறோம், எவ்வளவு கீழ்ப்படுகிறோம், ஆமென், எவ்வளவு அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறோம், எவ்வளவாய் நம்ம அவரை தேடுகிறோம், அவரிடத்தில் அன்பு கொள்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம் என்பதின் ஒரு முழு நிச்சயத்தினுடைய தேவன் நம்ம வைத்திருக்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தக்கதாய் நாம் சோதனை ஜெயிக்கும் பொழுது அதுல இருக்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு என்னென்றால், நம்முடைய எதிர்காலம் சிறப்பானதாக, நன்மையாகிறதாக அமைந்துவிடும். அல்லேலூயா. அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய காரியங்க. நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கணும் என்றால், ஆதியாகம புஸ்தகம் 22 அதிகாரத்துல ஆண்டவர் முதலாவது பார்த்தீங்கன்னா தன் தேசத்தை, தன் இனத்தை ஆபிரகாம் விட சொன்னார். வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது முதல் சோதனை எல்லாத்தையும் விட்டு வந்தார். 2வது இஸ்மவேலை விட சொன்னார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை இல்லை, அதனால அவரையும் விட்டுட்டார். இப்போ 3வது சோதனை என்னன்னா, ஈசாக்கு கர்த்தர் பலியிடும்படி சொல்றார். சோதித்தார். வேதாகமத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன். அப்பொழுது அவர் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனாக ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை
தகனபலியாக பலியிடுவாயாக என்றார். அவர் சொன்னதுமே அதுக்கு மறுவார்த்தையே இல்லைங்க. இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு பேசினாலும் மறுவார்த்தை பேசுறாங்க ஜனங்க, எதிர்க்கிறாங்க தேவனுடைய வார்த்தைக்கு. பலிகளை குறித்து எதை குறித்து சொன்னாலும் சரி, பரிசுத்தத்தை குறித்து நீதியை குறித்து பேசினாலும் சரி. ஆனா பாருங்க, ஒரு வார்த்தையை சொல்லாமல் அதிகாலை எழும்பி தன் மகனை கூட்டிட்டு கழுதையின் மேல சேனம் கட்டி வேலைக்காரர் 2 பேரை கூட்டிக்கிட்டு தகன பலிக்காக கட்டைகள் எல்லாம் பிளந்து எடுத்துக்கிட்டு நெருப்பு கட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. பாருங்க, எல்லாம் எடுத்துட்டு போறாரு. அப்ப பிள்ளையாண்டார் கேட்கிறாரு, அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடு எங்கன்னு. ஆடு கர்த்தர் பார்த்து கொள்வார். ரொம்ப அழகா சொல்றாரு. அதற்குரிய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பாருங்க, அது மாத்திரம் இல்ல நண்பர்களுடைய பிள்ளைகளை, அவர்கள் போய் அங்க பலிப்படங்களை கட்டி கல்லுகளை எடுத்து கட்டுறாங்க. நல்லா கவனிங்க, தான் பலிகாடாக இருக்க போகிறேன் என்பதே ஈசாக்குக்கு தெரியாது. தான் தான் அந்த பலியினுடைய ஆடு, என்னை தான் பலி செலுத்த போறான்னு ஈசாக்கு தெரியாது. ஆனால் அவன் சுமக்கத்தக்கதான விறகை அவன் தலைமையில் வைத்தார்கள். பாருங்க, அந்த மோரியா மலை முழுவதும் அவன் அந்த விறகுகளை, அந்த கட்டைகளை சுமந்து கொண்டுதான் போனார். அப்படிதான் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவரே பலியாக தன் ஜீவனை கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் ஜீவனோடு இருந்து நமக்காக அற்புதங்களை, அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் பலிபீடத்துல. அவரு நல்ல விறகுகளை தூக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருந்தார் என்றால் ஒரு வாலிபனா கூட இருக்கலாம். அப்படி வாலிபத்துல இருக்கும் பொழுது அவருடைய தகப்பனாரை அவர் என்ன வேணாலும் செய்திருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார், தன்னை கட்டும்படிக்கு அவர் இடம் கொடுக்கிறார், பலியிடும்படிக்கு இடம் கொடுக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார் ஜீவ பலியாக. ஆபிரகாமுக்கு எப்படி ஈசாக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க தன்னை அர்ப்பணித்தாரோ, இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்திற்காக, எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறார். இங்கே ஈசாக்கு ஆண்டவர் ஆபிரகாம் பலி செலுத்த கை ஓங்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இது அடியேன், அப்புறம் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. ரொம்ப அழகா சொன்னார். அந்த வார்த்தை நிமித்தம் பலியிட வேண்டிய ஈசாக்கு மீட்கப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். என் அன்புக்குரியவர்களே, அதன் விளைவு என்ன தெரியுமா? அதனுடைய பலன் என்ன தெரியுமா? அதனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆபிரகாமு பிறகு ஈசாக்கு பிறகு அவருடைய சந்ததிகள். பாருங்க, அவருடைய தகப்பனார் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர் என்றும் தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர் என்றும் சாட்சி பெறுகிறார் தேவனிடத்துல. ரொம்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கை போடாதே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்து இருக்கிறேன். நாம் தேவனுக்கு பயப்படுறோமா, கீழ்ப்படுகிறோமா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமான்ற ஆண்டவர் ரொம்ப பார்க்கிறாருங்க நம்மள. அதனால தான் சோதனை வருது நமக்கு. அவர் விட்டு கொடுத்ததுனால அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்று, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று உன் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே ஒரு பேர் மேல ஆணையிடுறார். நான் உன்னை, உன் சந்ததி, பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும், உன்னை பெருக பண்ணுவேன், நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல பெருக பண்ணுவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பானவர்களே, கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள், அவருக்கு பயந்து நடங்கள், சோதனை நேரத்தில் தேவனை தேடுங்கள். அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்குரியதாகும், பெருக்க உங்களுக்குரியதாகும், சுதந்திரம் உங்களுக்குரியதாகும், நன்மை உங்களுக்குரியதாகும், ஜெயம் உங்களுக்குரியதாகும், மேன்மை உங்களுக்குரியதாகும்.
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சோதிக்கப்பட்டு முதலாவது மத்தேயு 4 சோதிக்கப்படுகிறார். அந்த சோதனை ஜெயிக்கிறார். பிறகு யூதர்களாலே, பரிசேயர்களாலே, ரோமர்களாலே சோதிக்கப்படுகிறார். பிறகு சிலுவையின் சோதனை, மரணத்தின் சோதனை, எல்லாவற்றின் மீதும் அவர் ஜெயித்து எழும்புகிறார். வேதம் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கொலோசையில சொல்லப்பட்டிருக்கிறது, கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார் என்று சொல்லி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சோதனை ஜெயிக்கக்கூடிய பலனை, அபிஷேகத்தை, வல்லமை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஜெயிக்கணும். யோபு எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் அவர் சொல்லுகிறார், யோபு 23:10, ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோய்த்த பின்னு நான் பொன்னாக விளங்குவேன். பொன்னாக விளங்கிட்டாருங்க அவர். அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய உத்தமத்தின் வாழ்க்கை, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, தேவன் மேல் அவர் வைத்த நம்பிக்கை, பிசாசிடத்தில் தேவன் சொன்ன சாட்சி, மனிதர்கள் சொல்லுகிற சாட்சி, மனைவி சொன்ன சாட்சி, இந்த சாட்சிகள் எல்லாம் யோபுடைய வாழ்க்கையிலே மறுபிறப்பை உண்டு பண்ணினது. மறுபடியும் அவரை ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பிதாக்களை முன்னுதாரணமாய் வைத்து பரிசுத்தமும் உண்மையை நீதியுமாய் நாம் வாழ கற்றுக்கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 10:13, மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறது அவருக்கு இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்க, சோதனை கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை அவர் உண்டாக்குகிறார். அதனால இந்த உலகத்துல நமக்கு சோதனை இருக்கு, அவளை ஜெயிங்க. அந்த சோதனையை ஆசீர்வாதமா மாற்றிக்கொள்ளுங்க. சோதனையை நன்மையா மாற்றிக்கொள்ளுங்க. சோதனையை பலனா மாற்றிக்கொள்ளுங்க. சோதனையை ஜெபமா மாற்றிக்கொள்ளுங்க. சோதனையை சத்தியமா மாற்றிக்கொள்ளுங்க. சோதனையை உங்களோட வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றையும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதமாக, ஜெயமாக, அதிசயமாக நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் அதுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பீர்கள். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனா கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறது இல்லப்பா, ஆனாலும் சோதனையிலிருந்து எங்களை தப்பித்துக் கொள்ள, அதை ஜெயிக்க, அவை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள, பிசாசு கொடுக்கிற, உலக மக்கள் கொடுக்கிற, பிள்ளைகளால் வருகிற, உறவுகளால் வருகிற எல்லா சோதனையும் ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.